வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு புதுச்சேரி ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஆல் டிக்கெட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்து டிஆர்பின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து காட்டும். வெல்கம் டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டுருக்கு. இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாகின் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ வந்து லாகின் ஐடி வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கும் பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் தான் வந்து உங்களுடைய லாகின் ஐடி நம்பரு. ஸோ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் வந்து உங்களுடைய லாகின் ஐடி. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய மெயிலில் இருக்கும். ஒருவேளை வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியல, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ன எக்ஸாம் வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம்னாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு பாருங்கள். ஒர்க்கிங் டீச்சர்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு பாருங்கள். இந்த எக்ஸாம் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ வந்து நீங்கள் பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து உங்களுடைய மெசேஜ் வந்துடும். உங்களுடைய ஃபோனுக்கு வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு வந்து மெசேஜ் வந்துடும். நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து வியூ அப்ளிகேஷனுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து பிரிண்ட் ஆல் டிக்கெட் இருக்குது பாருங்க. வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து உங்களோட ஆல் டிக்கெட் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுடைய கேண்டிடேட் ரோல் நம்பர் இருக்குது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேண்டிடேட் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, மேலே ஃபீமேல்னு. அப்புறம் அதுக்கு கீழே வந்து லாங்குவேஜ் அப்ளைடு ஃபார் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது வந்து வந்திருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ கீழே வந்து சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து எக்ஸாம் சென்டருடைய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் சென்டர் நேம் அப்புறம் வந்து அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. 5/7/2025 வந்து கொடுத்துருக்காங்க டேட்டு. இது வந்து பேப்பர் 2க்கான டேட்டு. இது 5/7/2026. அப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க காலையில். அப்புறம் வந்து க்ளோசிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10லேருந்து 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு. இதே வந்து ஹேண்டிகேப்டு வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா வந்து 10லேருந்து 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹவர் வந்து அவங்களுக்கு அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் படிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 22 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்புறம் வந்து லாஸ்ட் நேரத்தில் வந்து நீங்கள் தெரியாமல் வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதனால் வந்து முன்கூட்டியே வந்து நீங்கள் உங்கள் ஆல் டிக்கெட் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.